ஹலோ நேர்களே, இன்னையோட வாக்குத்தத்த வசனம் யோசுவா 5:9 வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. இதே வசனத்தை நம்ம இங்கிலீஷில் பார்க்கும்போது ரோல்ட் அவே அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை பார்க்குறோம். ரோல்ட் அவேனா கர்த்தர் அதை தள்ளி தூரமாக ஆக்கி போடுகிறார் அப்படின்னு அந்த வார்த்தையோட மீனிங். நம்ம பைபிளில் கூட ஏசப்பாவோட உயிர்த்தெழுதல் அப்போ நம்ம பார்க்குறோம், அவருடைய கல்லறையிலேருந்து அந்த கல் தள்ளப்படுகிறது. இட் வாஸ் ரோல்ட் அவே. ஸோ அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையிலையுமே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற உங்களுடைய எனிமீஸ் பற்றி தப்பாக பேசுகிறவங்கள எல்லாரையுமே கர்த்தர் உங்களை விட்டு தூரமாக விலக்கி போட போகிறார். இன்றைக்கு நம்ம அந்த விசுவாசத்தோடு நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். எத்தனையோ பேர், ஐயோ என்னோடய ஃபேமிலியே என்னை எதிர்த்து பேசுகிறாங்களே, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ வருஷமாக என்னோட நம்பி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை எதிர்த்து பேசுகிறாங்களே, எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கே அப்படின்னு நீங்கள் மனசு உடஞ்சி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நீங்கள் படுற கஷ்டங்கள் எல்லாத்தையும் அவர் பார்க்குறார். அதையும் நிமித்தம், இந்த கஷ்டத்தின் நிமித்தம் அவங்க எல்லாருமே உங்களை குறை சொன்னாலுமே கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். இன்றைக்குமே நம்ம பார்க்கும்போது இதே நாள் போன வருஷம் காருண்யாவில் NAC A++ அக்ரெடிட்டேஷன் வாங்கினது. ஸோ இந்த நாள் அவ்வளோ கிளியராக எனக்கு ஞாபகம் இருக்குது. கர்த்தரோட கிருபையால் இந்த இந்தியாவிலே ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஆனர், ஒரு யூனிவர்சிட்டிக்கோ ஒரு காலேஜ்க்கோ கொடுக்கப்படுற ஒரு ஆனர் தான் இந்த NAC A++ அக்ரெடிட்டேஷன். ஸோ இதுக்கு அவ்வளோ நாங்கள் ஜெபம் பண்ணோம். எல்லாருமே ஸ்டாஃப் எல்லாருமே சேர்ந்து, ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து அவ்வளோ இந்த அக்ரெடிட்டேஷனுக்காக ஜெபம் பண்ணோம். அதே மாதிரியே கர்த்தருடைய கிருபையினால் இந்த அக்ரெடிட்டேஷன் காருண்யா மேலே வரப்பட்டது. எத்தனையோ பேர் நம்ம பார்க்கும்போது காருண்யா பற்றி அவ்வளோ தப்பாக பேசியிருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அவ்வளோ தவறான இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அதன் நிமித்தம் கர்த்தர் அவ்வளோ பெரிய ஒரு கிருபையை, அவ்வளோ பெரிய ஒரு ஆனரை காருண்யாக்கு கொடுத்தார். அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையிலையுமே எவ்வளோ அவங்கள சுற்றி எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலுமே, எத்தனையோ பேர் உங்களை தப்பாக சொன்னாலுமே அதன் நிமித்தம் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் கண்டிப்பாக உங்களை உயர்த்துவார். நம்ம பைபிளில் கூட 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். இந்த ஸ்டோரியை நம்ம பார்க்கும் போதும் எலேஷா சொல்கிறார் கடவுள்கிட்ட, ஐயோ என்னோட வேலைக்காரனோட கண்களை திறந்து காமியோ சுவாமி அப்படின்னு சொல்லும் போது வேலைக்காரனோட கண்கள் திறக்கப்பட்டது. அப்போ அவ்வளோ பெரிய ஒரு ஆர்மி, அவ்வளோ பெரிய சோல்ஜர்ஸ் எல்லாருமே அவங்க சைடில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்கள சுற்றி இருக்கிறதை அந்த சர்வெண்ட் பார்த்தார். அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையிலையுமே நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ பேர் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. கர்த்தர் நம்ம பக்கத்தில் இருக்கிறார். நம்ம யாருமே இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கலாம், நீங்கள் அப்படி நினச்சிட்ருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் பக்கத்திலே இருக்கிறார். எத்தனையோ பேர் உங்களை தப்பு சொன்னாலுமே, குறை சொன்னாலுமே, உங்களை நீங்கள் அழிஞ்சு போகணும் அப்படின்னு அவங்க நினச்சாலுமே கர்த்தர் நம்ம பக்கத்தில் இருக்கும்போது யாருமே நம்மளை தொட முடியாது. நோ ஈவில் கேன் டச் யூ. நீங்களாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய ஃபேமிலியாக இருக்கட்டும், யாருமே உங்களை தொட முடியாது. ஸோ இன்றைக்குமே நீங்கள் உங்களுடைய ஃபேமிலியை நினச்சி நீங்கள் ஜெபம் பண்ணிட்டுருக்கலாம். இல்லை உங்களுடைய பிள்ளைங்களை நினச்சி, ஐயோ என் பிள்ளை தூரமாக ஒரு இடத்துல படிச்சுட்ருக்கிறாளே, தனியாக இருக்கிறாளே, அவள் கூட யாருமே இல்லையா அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்ருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பரிசுத்த ஆவி அவங்க ஒவ்வொருத்தர் மேலேயும் இருக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி கவலைப்படாதீங்க, ஐயோ எனக்கு யாருமே இல்லையா, எல்லாருமே என்னை விட்டு விலகி போயிட்டாங்க, எவ்ரிபடி இஸ் அகெயின்ஸ்ட் மீ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஃபேமிலி கூட இருக்கிறார், உங்களுடைய பிள்ளைங்க கூட இருக்கிறார். அதை நம்ம நம்பி இப்போ ஜெபம் பண்ண போகிறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குதோ கர்த்தர் அதுக்கு இன்னைக்கு பதிலை தருவார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஏசப்பா, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி சுவாமி. ஏசப்பா, எத்தனையோ பேர், ஐயோ என்னோட வாழ்க்கையில் எவ்வளோ பேர் எனக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறாங்களே, என்னோட ஓன் ஃபேமிலியே எனக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்களே, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறாங்களே, யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இல்லையா அப்படின்னு அவங்க நினைக்கலாம் சுவாமி. ஆனால் நீங்கள் அவங்க கூட இருக்கிறதே அவங்க உணரட்டும் சுவாமி. லார்ட், லெட் them feel your presence Father. அத்தனை அவ்வளோ கஷ்டத்தை நிமித்தம்
நிமித்தமே அவங்கள உயர்த்துங்க சுவாமி. லார்ட், let them be raised amidst all their troubles, Father. அந்த கஷ்டத்து நிமித்தம் அவங்கள உயர்த்துங்க சுவாமி. அவங்களோட வேலை பார்க்குற இடத்துல அவங்கள உயர்த்துங்க சுவாமி. லார்ட், அவங்க ஃபேமிலியில் அவங்கள உயர்த்துங்க சுவாமி. லார்ட், எத்தனையோ பேர் அவங்களுக்கு எக்ஸாம் போகிற டைமாக இருக்கலாம், ஒரு ஏற்ற மதிப்பெண்ணை லார்ட் let them receive full marks, Father. லார்ட், A+ கிரேடை கொடுங்க சுவாமி. லார்ட், அவங்க ஃபேமிலியிலே இப்படி யாருமே வாங்கினதில்லையே அப்படின்ட்டு அவ்வளோ ஆச்சரியமாக அவங்கள பார்க்கட்டும் சுவாமி. அந்த அளவுக்கு அவங்கள ஆசீர்வதிங்க லார்ட். bless them, Father. எத்தனையோ பேர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்காக படிச்சுட்டு இருக்கலாம், அவங்க ஒவ்வொருத்தர் மேலும் உங்களோட கிருபை வரட்டும் சுவாமி. லார்ட், let them receive great marks, Father, great honor. லார்ட், உங்களுடைய கிருபை அவங்க மேலே வரட்டும் சுவாமி. ஏசப்பா, எத்தனையோ பேர் நான் தனியாக இருக்கிறேனே, என்னோடய பிள்ளைங்க தனியாக இருக்கிறேனே, எனக்கு பயமாக இருக்குதே அப்படின்னு அவங்க நினச்சிட்ருக்கலாம் சுவாமி. லார்ட், let your protection be upon them. உங்களுடைய கிருபை, உங்களுடைய ப்ரொடெக்ஷன் அவங்க ஒவ்வொருத்தர் மேலேயும் இருக்கட்டும் சுவாமி. அவங்க பிள்ளைங்க மேலே இருக்கட்டும் சுவாமி. லார்ட், அவங்க ஃபேமிலிஸ் மேலே இருக்கட்டும் சுவாமி. லார்ட், let no evil be able to touch them. Let your protection be upon them. ஏசப்பா, உங்களுடைய பிள்ளைங்க ஒவ்வொருத்தர் மேலேயும் உங்களுடைய கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸோ நேர்களே, கர்த்தருடைய பரிசுத்த ஆவி உங்களையுமே உங்களுடைய பிள்ளைகள் மேலேயும் இருக்கிறது.